வெறும் வழக்க துரிதமா நடத்துங்கன்னு சொல்லல. 6 மாசத்துல ஐசா பைசா பார்த்தாகணும். அப்போ துரைமுருகன் அவர்களுக்கு வந்து காலக்கெடு வந்து இன்னும் 6 மாசம். இவரு செந்தில் பாலாஜிக்கு திங்கட்கிழமைக்கு முன்னாடி அவர் கோர்ட்டு கபில் சிபல் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள இவர் சீட்டு காலியாகணும். அடுத்தது அத மந்திரியிலிருந்து வெளியே இருக்கணுமா இல்லையா? அப்ப உங்க கட்சி புனிதமானது. ஒரு கேவலமான பேச்சுக்கள் பேசக்கூடிய ஆட்கள் கட்சியில பதவியில் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு தமிழ்நாடு புனிதம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் புனிதமான மாநிலத்தில் வாழ இல்லையா? அப்போ தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த மோசமான பேச்சு பேச ஒரு அமைச்சரா இருக்கலாமா? என்ன நியாயம் இது? துரைமுருகன் அவர்களுடைய பையன் கதிரான் அவர் மேல இடி ரைடு, அவர் ஃபாரின்ல இருந்த போது. அப்போ இந்த 4 அமைச்சர்கள் மேல இடி ரைடு. அப்போ இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கீங்க? மேல்கோர்ட்ல சொல்ற நீதிபதி சொல்றது தப்பா? அப்ப இவர் மட்டும்தான் புனித தன்மையை பாதுகாக்கிறாரா? இவர் தான் நீதிமன்றமா? இவர் மட்டும்தான் நீதிபதியா? 29 பைசா கரெக்ட். இத வந்து 10ல 10 தான் நம்மளுடைய போராட்டமே. கரெக்ட்டா? ஆமா. சரி, இப்ப திமுக இப்ப உதாரணத்துக்கு ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க இந்த 1 ரூபாய் கொடுத்ததுல எத்தனை பைசா வந்தா நியாயமானதுன்னு ஏன் வெறும் 33 காசு நாங்க கிடைக்குங்கிற மாதிரி ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப இதுலயும் டபுள் ஸ்டாண்டர்டா? அப்ப ஒவ்வொன்றும் ஐயா சொல்றல எல்லாத்துலயுமே நான் சொல்றேன், திமுகவும் மத்தவங்களும் பார்க்கும்போது அவங்களுக்குன்னா ஒண்ணு, அடுத்தவனுக்குன்னா ஒண்ணு. இது பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்களும் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்களும் தான் இருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர்கள் நாளுக்கு நாள் குற்றங்களும் ஊழல்களும் பெருகிட்டே வருது, நீதிமன்றங்களும் அவங்க கொட்டு வச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சாதாரணமா கொட்டு வைக்கல, கொட்டு வச்சு நங்குன்னு வச்சு மண்டை வீங்குற அளவுக்கு கொட்டு வச்சிருக்காங்க. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 4 வெடி வெடிக்குது. ஒன்று, சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நம்மளுடைய தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பெயில் கொடுக்குறாங்க. பெயிலில் இருக்கும்போது வெளியே வரும்போது அவர் வந்து அமைச்சர் இல்லை. ஸோ அவங்க வந்து அவங்களே இப்போ கோர்ட் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தகுதியின் அடிப்படையில் மெரிட் அடிப்படையில் நாங்கள் வந்து பெயில் கொடுக்கல, ஆர்டிக்கல் பிரகாரம் இத்தனை நாள் வந்து அவர் இருந்துட்டாரு, அதனால் வந்து நாங்கள் பெயில் கொடுத்தமே ஒழிய அவருடைய மெரிட்டின் பேஸில் நாங்கள் கொடுக்கல. ஆனால் நீங்கள் செப்டம்பர் 27 வெளியே வந்துட்டு 29ஆம் தேதி அமைச்சராகிறார். அப்ப எப்படி இருக்குது பாருங்க. அப்போ டிசம்பர்லயே கேள்வி கேட்கிறாங்க சுப்ரீம் கோர்ட், எப்படி வந்து நீங்க பெயில் வாங்கிட்டு போயிட்டு மினிஸ்டர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி மார்ச்லயும் கேட்கிறாங்க. ஒரு 4-5 தடவை வந்து அவங்க கேள்வி மேல கேள்வி வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க, பதிலே கொடுக்கல. இப்ப கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் வந்து காட்டமா கேட்டிருக்காங்க, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முகுல் ரத்தோகி அவர் தான் வக்கீல் இவங்களுக்கு ஆதாரம் இருக்கிறது, அதோட கபில் சிபலும் உள்ளார போய் ஜாயின் பண்றாரு. அன்னைக்கு முகுல் ரத்தோகி கேட்கிறாரு, இல்லை நீங்க வந்து பெயில் கொடுத்தீங்களே ஒழிய பெயிலில் கொடுக்கும்போது நீங்க வந்து அமைச்சராகக்கூடாதுன்னு எங்கேயுமே சொல்லலையேன்னு சொல்லிட்டு சும்மா இருந்தீங்களை போய் சொரிஞ்சு விட்டுறாரு. அப்ப ஜட்ஜு கேட்குறாங்க, அப்போ வேணா நாங்கள் எங்க தீர்ப்பு தப்புன்றீங்களா, அப்போ வேணா நாங்கள் வந்து எல்லாத்தையும் அதை பழச பூரா மாற்றி எழுதிட்டுமா அப்படின்னு காட்டமாக கேட்குறாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட்டினுடைய வக்கீலும் கேட்குறாரு, இல்லை இவங்க இப்படியே தான் வாய்தா வாங்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வ் பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அப்போ உடனே கபில் சிபல் வந்து ப்ளீட் பண்றாரு, இல்லை நாங்கள் மண்டே ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் கிடையாது. அவங்க கோர்ட் கேட்குறாங்க, உங்களுக்கு ஃப்ரீடம் வேணுமா போஸ்ட் வேணுமா? அப்போ என்ன அர்த்தம்? ஃப்ரீடம்னா என்ன பெயில மீன் பண்றாங்க அவங்க? நீங்க வந்து ஃப்ரீயா பெயில் வாங்கிட்டு ஃப்ரீடமா வெளியே இருக்கணுமா, இல்ல போஸ்ட் முக்கியமான என்ன அர்த்தம்? அப்ப நீங்க மந்திரி சபையில தான் நீங்க மந்திரியா இருக்கணும்னீங்கன்னா தூக்கி உள்ளார போட்டுருவோம். இதுக்கு மேல ஒரு கோர்ட் வந்து மண்டே கொட்டு வீங்குற அளவுக்கு இதுக்கு மேல எப்படி வைக்கிறது? அப்போ வந்து கபில் சிபல் சொல்றாரு, இல்ல நாங்க மண்டே வந்து ஃப்ரீடமா போஸ்டாங்கிறத நாங்க வந்து உங்களுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்றோம். அப்போ திங்கட்கிழமை இப்ப வேற சட்டசபையில வந்து மானிய கோரிக்கைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்ப சட்டசபை நடக்கிற நேரத்துல திமுக அவனுடைய மந்திரி வந்து இன்னைக்கு ராஜினாமா பண்ணி ஆகணும். ஆனா திமுக அவனுடைய ஹிஸ்டரி என்னன்னாக்கா, நாங்க ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, இலாக்கா இல்லாத மந்திரியாவே ஒரு 6 மாசம் அவரை வச்சிருந்தாங்க. எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் அதுக்கு ஒண்ணுக்கு கூட செவி சாய்க்கல். அப்ப திருப்பி இந்த மாதிரி எனக்கு அதனாலதான் ஒரு இப்பயும் திருப்பி வந்து இல்ல எங்களுக்கு ஃப்ரீடம் வேண்டியதுல போஸ்ட் தான் முக்கியம்னா தூக்கி உள்ளார போட்டா பிரச்சனை ஆகுமா? இல்லையே, ஏற்கனவே உள்ளார இருக்கும்போது வச்சிருந்த அமைச்சர் தானே, அந்த மாதிரி கூட ஒரு திங்க் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு. அது என்னன்னா மக்களுக்கு அசிங்கமாயிடும். இப்ப நம்மளை ஆளக்கூடிய ஆள் ஒரு அமைச்சர்னாவே என்ன அர்த்தம்? நாட்டுக்கு மாநிலத்துக்கு ஒரு அமைச்சர்னா மக்களுக்கான அமைச்சர், மக்களை ஆளக்கூடியங்க. அப்ப என்னை ஆட்சி செயல்றவர் வந்து ஜெயில இருக்கிறாரு, ஜெயில இருக்கிற ஆள் வந்து எனக்கு மஞ்சரியா இருக்காருன்னா இது உங்களுக்கு எனக்கு அசிங்கம் இல்லையாது. அப்போ கட்டாயமா இது வந்து இன்னைக்கு
செந்தில் பாலாஜி வந்து அவர் ராஜினாமா பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. திருப்பி நான் சொன்ன மாதிரி இல்லை எங்களுக்கு போஸ்ட் முக்கியம், உள்ள இருந்தா பரவாயில்லன்னு என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது ஒண்ணு. அடுத்தது துரைமுருகன் அவர்கள். துரைமுருகன் அவர்கள் வந்து 1996 to 2001 அந்த சொத்து சேர்த்த வழக்குல வந்து ஏற்கனவே பிரச்சனையா இருந்துச்சு. அதை வந்து 2007 திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல எப்படியாவது ஒன்று விடுதலை ஆனாங்க. திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2016 இதே டிவிஎஸ்சி வந்து திருப்பி மறுசீராய்வு மனு போட்டு அப்படியே இருந்துச்சு. அது இப்போ அந்த கோர்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை விசாரிச்சுட்டு அதுல என்ன கோர்ட்டு கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து வேலூர் நீதிமன்றத்தில் இது வழக்கு தினசரி வழக்கா நடந்து 6 மாசத்துக்குள்ளார தீர்ப்பு கொடுக்கணும்னு இருக்காங்க. இப்ப இதுல வெறும் வழக்க துரிதமா நடத்துங்கன்னு சொல்லல, 6 மாசத்துல ஐசா பைசா பார்த்தாகணும். அப்போ துரைமுருகன் அவர்களுக்கு வந்து காலக்கெடு வந்து இன்னும் 6 மாசம். இவருடைய செந்தில் பாலாஜிக்கு திங்கட்கிழமைக்கு முன்னாடி அவர் கோர்ட்டு கபில் சிபல் கோர்ட்டுக்கு போறதுக்குள்ள இவர் சீட்டு காலி ஆகணும். இங்க அடுத்தது அதுக்கு அடுத்த நாளே இன்னொரு என்ன பிரச்சனை வருதுன்னா, மறுபடியும் திருப்பி அவங்க அந்த 2006-2021 வந்துச்சு இல்லையா, சாரி 2006-11 அப்ப ஒரு இதே மாதிரி டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் கேஸ் வருது. அந்த கேஸையும் இப்ப திருப்பி ரீஓபன் பண்ணிருக்காங்க அடுத்த நாளே. இது அதுக்கு மேல ஒரு பெரிய மண்டை கூட்டு. இது அடுத்தது நம்மளுடைய பொன்முடி அவர்கள். அவங்களும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் அதிகமான சொத்து குவிப்பு வளர்ச்சி பண்ணாங்கன்னு குற்றவாளியாவே அவங்கள வந்து தீர்ப்பு எழுதினாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அதே இதையும் பண்ணி அதை இழுத்து மறுபடியும் அவரை வந்து மந்திரி சபையில கொண்டு வந்து, இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னா அதுக்கு மேல இதை மந்திரி சபையில கொண்டு வராங்களா, அடுத்தது திருப்பி இன்னைக்கு அதெல்லாம் கோர்ட்ல எப்படியோ ஒன்று ஏதோ ஒன்று பண்ணி திருப்பி அவங்க வந்து வாய்தா வாங்கி இன்னைக்கு ஒரு அமைச்சர் ஆகிட்டு கட்சியிலேயே வந்து துணை பொதுச் செயலாளர் ஆயிருந்தார். அதுக்கப்புறம் இவன் என்ன நடக்குது, ஒரு பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி சைவ சமயத்தையும் வைணவ சமயத்தையும் அசிங்கப்படுத்துற மாதிரி இப்ப நம்ம அது நம்மளால மீடியால சொல்லலாமான்னு கூட நமக்கு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான வார்த்தையை பேசி அப்ப பேசல. அவர் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டியதுன்னா அப்ப அவர் இதை பேசல. எப்ப ராமகிருஷ்ணா இதை சொல்லலாமான்னு கேட்டுட்டு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு இப்படிதான் நாங்க கட்சி வளர்க்கணுங்கிற. அப்ப 75 ஆண்டு கால பாரம்பரியமிக்க திமுகவை எப்படி வளர்த்திருக்காங்கன்னு பாருங்க. அன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு வந்து இதே சொத்து குளிப்பு வந்து இங்க விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் வெங்கடேஷ் வந்து அவர் கேட்கிறாரு, நான் உன்னை ஏப்ரல் 23 முன்னாடி எஃப்ஐஆர் போட சொன்னேன், இந்த பேச்சுக்கு இந்த கேவலமான பேச்சுக்கு எஃப்ஐஆர் போட சொன்னேன், என்ன ஆகுதுன்னு கேட்கிறாரு. இல்ல நாங்க மதுரை ஹைகோர்ட்ல விசாரிச்சோம், அதெல்லாம் பண்ணோம், ஒன்றும் முகாந்தரம் இல்லைன்னு சொன்னோன்னே இல்ல இது நீங்க உடனே வந்து அது திருப்பி சுமோட்டமா எடுத்து இதை நீங்க வந்து உடனே வழக்கா பதிவு பண்ணி நீங்க சென்னை ஹைகோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் இதை விசாரிக்கிற அளவுக்கு நீங்க ரெடி பண்ணுட்டாங்க. இப்போ அப்போ இதுல எங்க ஒரு கேள்வின்னா, இந்த பேச்சுக்கு அப்புறம் டிஎன்கேல துணை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினாங்களா இல்லையா பொன்முடிய? ஏன் நீக்கினாங்க? சரியான செயல் இல்லைன்னு தானே. அப்போ உங்க கட்சி அவ்வளவு புனிதமான கட்சி, அதனால இந்த மாதிரி கேவலமான பேச்சுக்கள் பேசக்கூடியவர் வந்து உங்க கட்சியில பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சல்யூட், ரொம்ப நல்லது. ஆனா ஏன் வந்து இன்னும் மந்திரியா வச்சிருக்கீங்க? அத மந்திரியிலிருந்து வெளியே இருக்கணுமா இல்லையா? அப்ப உங்க கட்சி புனிதமானது, ஒரு கேவலமான பேச்சுக்கள் பேசக்கூடிய ஆட்கள் கட்சியில பதவியில் இருக்கக்கூடாது. ஆனா ஒரு தமிழ்நாடு புனிதம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் புனிதமான மாநிலத்தில் வாழ இல்லையா? அப்ப தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த மோசமான பேச்சு பேசின ஒரு அமைச்சரா இருக்கலாமா? என்ன நியாயம் இது? அப்ப என்ன உங்க கட்சிக்குனா ஒரு நியாயம், மக்களுக்குனா ஒரு நியாயமா? இதுதான் உங்களுடைய டபுள் ஸ்டாண்டர்ட். எப்பயும் போல இதுலயும் ஏன் டபுள் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க? அப்ப கட்சி பதவியிலிருந்து நீக்கின மாதிரி அமைச்சர் பதவியிலையும் நீக்கி இருந்தீங்கன்னா ராயல் செல்யூட் கொடுத்துருக்கலாமே நம்ம திமுகக்கு. அப்ப இதுல ஏன் இன்னைக்கு இரட்டை நிலைப்பாடு? அடுத்தது இதே நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன், இப்ப நம்மளுடைய தற்போதைய பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரசு, அதே மாதிரி KKSSR அவங்க மேல இதே சொத்து குவிப்பு வழக்கு இருந்துச்சு. அப்ப என்னாச்சுன்னா வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருந்தாங்க. டிவிஎஸ்சி தான் எதையும் ஃபைல் பண்ணது, வரவே இல்லை. 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேருமே வாலண்டியரா போறாங்க. நாங்க வந்து ஒத்துழைக்கிறோம், நீங்க வழக்கு துரிதமா நடத்துங்கன்னு டிவிஎஸ்சியை வந்து ஏதாவது வகையில மேனேஜ் பண்ணிட்டு 2 பேருமே வந்து ரிலீஸ் ஆகுறாங்க குற்றவாளி இல்லைன்னு. இதே ஆனந்த் வெங்கடேசன் ஜஸ்டிஸ் அவர்கள் வந்து பார்த்துட்டு இது என்ன ஒரு அழுகல் நாடா அடிக்குது, இந்த 2 கேஸோடைய தீர்ப்பை படிக்கும் போது மொடாலிட்டி மெத்தடாலஜி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, ஏதோ அழுகி போன வாடகை அடிக்குதுங்கிறார். அப்போ ஒரு ஜட்ஜ் இந்த கமெண்ட் கொடுக்குறாருன்னா அது எவ்வளவு அசிங்கன்னு பாருங்க. அப்ப பண்ணிட்டு அவரு அதே சுகமோட்டாவை எடுத்து இவங்க 2 பேருக்கு திருப்பி விசாரிங்கன்றார். இதே மாதிரி துரிதமான வழக்கு. அடுத்தது இன்னைக்கு ஜெகத் ரட்சகன் எடுத்துக்கங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பேர்ல சொந்தமா கார் கூட இல்லாத ஏழை. நீங்க கூட கார் வச்சிருப்பீங்க. ஜெகத் ரட்சனுக்கு அவர் பேர்ல கார் இல்ல பாவம். எப்படி நம்ம முதல்வருக்கு அவர் பேர்ல கார் இல்லையோ அதே மாதிரி அவங்களுக்கும் பேர்ல கார் இல்லை. ஆனா அவருக்கு இடி வந்து ரைடு பண்ணதுக்கு அப்புறம் போட்ட ஃபைனுடைய தொகை எவ்வளவு தெரியுமா?
908 கோடி. அவரை வந்து இடி ரைடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்தது இன்னைக்கு இன்னொரு ஏவா வேலு அவரும் வந்து ரொம்ப பாவம் இல்லாதப்பட்டவர் திமுக. அவரு மேல இன்னைக்கு இடி ரைடு. KN நேரு மேல இடி ரைடு. அப்போ இதே திருப்பி துரைமுருகன் அவர்களுடைய பையன் கதிரானந்த் அவர் மேல இடி ரைடு, அவர் ஃபாரின்ல இருந்த போது. அப்போ இந்த 4 அமைச்சர்கள் மேல இடி ரைடு. அப்போ இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கீங்க? செந்தில் பாலாஜிக்கு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு கூட்டம். அடுத்தது என்ன பெரிய முட்டுன்னா, இப்போ இந்த அமலாக்கத்துறை வந்து இடி இந்த டாஸ்மாக ரைடு பண்ணதுல அவங்களுக்கு பெரிய புனிதம் கெட்டு போச்சு. தமிழ்நாட்டினுடைய புனிதமே கெட்டு போன மாதிரி தமிழக அரசாங்கம் வந்து இல்ல எங்க ஆட்சிக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. இது போன ஆட்சியில முந்தின ஆட்சியில போட்ட கேஸை இப்ப விசாரிச்சு இடி எல்லாம் வந்துச்சுன்னா எங்க ஆட்சிக்கு களங்கம் வந்துருமே. அடாடாடாடா, ஒரு ஆட்சிக்கு களங்கம் வரக்கூடாதுங்கிறதுல எவ்வளவு ஒரு முனைப்பா இருக்காங்க. அடுத்தது டாஸ்மாக், அவங்க ஒரு அப்பீல் கொடுக்குறாங்க கோர்ட்ல. இல்ல எங்களுக்கு பெண்கள் எல்லாம் இருக்காங்க, இந்த மாதிரி எங்க எம்ப்ளாயிஸை போன ஹராஸ் பண்றாங்க. 2 பேரும் சேர்ந்து திருப்பி ஒரு வழக்கு 3 அப்பீல் கொடுக்குறாங்க. இடி விசாரிக்க கூடாது. பட்டன் நீதிமன்றம் தலையில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு எல்லா முகாந்திரமும் இருக்கு, உங்க அரசாங்கத்துக்கு கெட்ட பேரா நல்ல பேராங்கிறதுக்காக நாங்க இல்ல, மக்கள் பணத்தை திருடுனா யாரா இருந்தாலும் அதை விசாரிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொட்டு மேல கொட்டு மேல கொட்டு மண்டை வீங்கி போற அளவுக்கு கொட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இல்ல இப்ப இவர் வரிசையா சொன்னாரு, இதெல்லாம் நீதிமன்றத்தினுடைய நடைமுறையை பத்தி சொல்லியிருக்காரு. ஆனா நீதிமன்றங்கள் வந்து இன்றைக்கு சில நீதிபதிகள் வந்து உள்நோக்கத்தோடு செயல்படுறாங்கங்கிறது வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த பேரை சொல்ல வேண்டாம், அந்த அந்த இவர் வந்து எதை எடுத்தாலும் சுபமோட்டோன்னு சொல்லி கேஸ் எடுக்கிறாரு. அப்ப கீழ்கோர்ட்ல சொன்ன நீதிபதி சொன்னது தப்பா, அல்ல மேல்கோர்ட்ல சொல்ற நீதிபதி சொல்றது தப்பா? அப்ப இவர் மட்டும்தான் புனித தன்மையை பாதுகாக்கிறாரா? இவர் தான் நீதிமன்றமா? இவர் மட்டும்தான் நீதிபதியா? இதே வந்து நம்ம கவர்னருக்கு எதிர்ப்பா இப்ப ஒரு தீர்ப்பு வந்த போது கொண்டாடி தீத்தீங்களா இல்லையா சார்? இங்க பாருங்க, அப்ப அந்த நீதிபதியை வந்து ஏதாவது உள்ள அர்த்தத்துல பண்ணிட்டாருன்னு குற்றம் சொல்றீங்களா? அது சொன்னது சுப்ரீம் கோர்ட். அப்ப ஜட்ஜ், அப்ப சுப்ரீம் கோர்ட்ல எந்த ஜட்ஜும் தப்பு பண்ண மாட்டாங்க, ஹைகோர்ட்ல பண்ணுவாங்க தப்பு. எல்லா இடங்கள்லயும் இந்த நீதிமன்றங்கள் வந்து சார் உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு வந்து கீழ் நீதிமன்றம் இருக்கு. கீழ் நீதிமன்றத்துக்கு அப்புறம் என்ன ஆகுது, அதுகள் ஏதாவது சரியில்லை ஒத்துக்கிடலை அப்படின்னா நம்ம டிஸ்ட்ரிக்ட் சரியில்லைன்னா டிஸ்ட்ரிக்டில் அப்பீலும் சரியில்லைன்னா ஹைகோர்ட்டும் சரியில்லைன்னா அதில் அப்பீலு, அதுவும் சரியில்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு நீதிபதி சரியில்லைன்னா அதுக்கப்புறம் ஃபுல் பெஞ்சு. இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஒரு நடைமுறை வந்து நம்ம இந்தியாவில் இருக்கு. ஒரு நிரபராதிகள் தண்டிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த மாதிரி நீதிபதிகளை சந்தேகப்பட இப்ப இதுல இப்ப இந்த சார் நான் என்ன கேட்கிறேன், இந்த நீதிபதி வந்து இன்னைக்கு பொறுப்பு வரல, இவர் பொறுப்பு வந்து பல்லாண்டுகள் ஆகுது. அப்படி எந்த கேஸுகள் எல்லாம் தான் இன்னைக்கு ஏகப்பட்ட கேஸு வழக்குகள் இவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. இவர் ஹைகோர்ட் ஜட்ஜா வந்ததுல இருந்து சுபமூட்டாவா எத்தனை வழக்குகளை இவர் முன்னாடி எடுத்தாரு. இந்த அரசு அப்பட்டமா தெரியும் எடுப்பாங்க, ஒவ்வொரு வழக்கையும் பார்க்கும் போதே அவர் சொல்றாரு, அதான் ஏதோ அழுகல வாடகை அடிக்குதேங்கிறாரு அந்த 2 பேர் ரிலீஸ் ஆனது. இந்த மாதிரி ரொம்ப எவிடென்ட்டா வந்து தெரியறத தான் அவங்க சுபமோட்டால எடுப்பாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து வார்த்தை அலங்காரங்கள்ல ஜட்ஜ் பேசுனது, இது நான் பேசல. இல்ல நீங்க பேசல, அவரை தான் சொல்றேன். ஜட்ஜு வந்து வார்த்தை அலங்காரங்கள்ல பேசுறது. இதே ஜட்ஜுக்கு இன்னொரு ஜட்ஜு வந்து சீஃப் ஜட்ஜா இருக்கும்போது கொண்டு வச்சாரு. இதே ஜட்ஜுக்கு இன்னொரு ஜட்ஜு கொண்டு வச்சாரு. அப்ப அவரை வந்து திமுக ஆதரவு ஜட்ஜுன்னு எடுத்துக்கலாமா? அப்போ இல்ல இவர் திமுக எதிர்ப்பு ஜட்ஜுனா அவர் ஆதரவு ஜட்ஜு. நாங்க பாருங்க, எதுவுமே அரசியலை வந்து நீதிமன்றத்துல நம்ம புகுத்த வேண்டாம். நீங்க சொன்னீங்களா, அதுக்காக தான் சொல்றேன். நான் அப்படி நினைக்கல. ஒரு காலத்துல வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, கட்சிக்காரவங்களுக்கு கூட பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கொடுப்பாங்க. அதே பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து இப்ப அவங்களுடைய உழைப்பினால அவங்களுடைய பிரிவியஸுடைய திறமையை வச்சு அவங்க நீதிபதி ஆவாங்க. ரத்னவேல் பாண்டியன்லாம் அப்படி தான் நீதிபதியாக வந்தார். அதே மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் கூட 2 பேர் அப்படி தான் வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேறு. அவங்க பிபிஆர் இருக்கும்போது ஒரு கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக இருப்பாங்க. அங்கே போயாச்சுன்னா நீதி பரிபாலனம் பண்ணும்போது நீதிக்கு தான் அவங்க தலை வணங்குவாங்களே தவிர கட்சிக்கு தலை வணங்க மாட்டாங்க. அதை வந்து நீங்க சந்தேக பார்வையோட சொல்லாதீங்க. இல்லை, சந்தேக பார்வை எதனால வருதுன்னா, இங்க வந்து ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சொம்படிக்கிறதுனால தானே இந்த பிரச்சனை வருது. யார் ஆள்றா? பாரதிய ஜனதா சார், பாரதிய ஜனதா சார், பாரதிய தமிழ்நாடுங்கிறது ஒரு சோட்டா பாடம் சார்.
இது ஒரு சின்ன ஏரியா சார். இப்படி சொல்றீங்க, தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய இன்ஜினே நமக்கு. அதெல்லாம் நீங்க எல்லாம் இதயம்னு சொல்லிக்கலாம். ஆனா நமக்கு வந்து இன்னைக்கு நம்மள பழி வாங்குறது இந்த இதயத்தை தான் பழி வாங்குறாங்க. தமிழ்நாடு ஒண்ணுமே இல்லைன்றீங்களா? தமிழ்நாட்டுல என்ன இருக்குது? எல்லாம் நம்ம கிட்ட வரியை வாங்கிக்கிட்டு போறோம், நம்ம கிட்ட இருந்து எல்லாம் கொடுக்குறோம். நம்ம தான் இன்றைக்கு வரி கொடுக்கறதுல 2வது மாநிலம் தமிழ்நாடு. வரி எப்படி கொடுப்பீங்க? வரி இங்க நம்ம தொழில் பண்றோம், நம்ம எல்லா வழிகளிலும் நம்ம உழைத்து சம்பாதிச்சு நம்ம வரியை கட்டுறோம். அப்ப எப்படி வந்து வருமானம் வந்தாதானே வரியை கட்ட போறீங்க? அதத்தாங்க அதிகமா நீங்க வரி கட்டுறீங்கன்னா இந்த மாநிலத்துல அதிகமான வருமானம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதத்தான் சொல்றேன். ஏன் இந்த மாநிலத்துல ஒண்ணுமே இல்லைன்றீங்க? ஒண்ணுமே இல்லைன்னா ஒன்றிய அரசு நம்ம டெவலப்மெண்ட் பர்தர் டெவலப்மெண்ட் இல்லையே. நீங்க இருக்குங்க இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த மாநில அரசு பண்ணதுதான். எந்த ஒன்றிய அரசும் எதுவும் புடுங்கல. என்ன பண்ணிருக்கான் சொல்லுங்க? இங்க இருந்த திருச்சி பாய்லர் தொழிற்சாலை என்ன ஆச்சு, ராணிப்பேட்டை தொழிற்சாலை என்ன ஆச்சு, எத்தனை தொழில் இங்கே மொத்தம் 4-5 தொழிற்சாலைகள் இருந்தது. ஏதாவது இன்னைக்கு செயல்படுதா சொல்லுங்க? அங்கே இருந்து அதை வச்சு நம்பி இன்னைக்கு திருச்சியை இன்னைக்கு எடுத்துக்கிட்ட பொன்மலையில் அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 300 சுய இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப் எல்லாம் நிறைய செயல்பட்டது. அவங்க பண்ணதெல்லாம் எங்க போச்சு? இந்தியாவில் மெடிக்கல் காலேஜ் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் அது தமிழ்நாடு தாங்க. அதனாலதான் அவங்க நீட்டு கொண்டு வந்தது தமிழ்நாட்டுக்காக தான். முதல் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு மெடிக்கல் காலேஜ் வருதுன்னா இதுல மத்திய அரசாங்கத்தினுடைய பங்கீடு இல்லையா? மத்திய 60% மத்திய அரசாங்கம் கொடுக்குது. யார் சொன்னா? யார்? நான் சொல்றேன், சட்டம் சொல்லுது. 60% வந்து மெடிக்கல் காலேஜுக்கு அவங்க ஃபண்ட் நமக்கு ஹெல்ப் பண்ணல. இல்ல நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் நான் சொல்றேன் உங்களுக்கு கேளுங்க. எந்த ஒரு மாநிலத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்தா ஸ்டேட் கவர்மெண்ட் 40%, 60% சென்ட்ரல் கவர்மெண்ட். இதே வந்து ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 90% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, 10% தான் அவங்க பண்ணணும். அது இங்க பாருங்க. இதே வந்து வெறும் யூனியன் டெரிட்டரி இருந்தா முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. இப்ப கப்பலூர்ல ஒண்ணு பண்றான் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கான் பாருங்க. அதுக்கு தான் அவன் ஃபண்டு. புரிஞ்சுக்கோங்க. இங்க மாநில அரசுக்கு வந்து அவன் வந்து ஒன்னும் ஃபண்ட் கலட்டுறது இல்ல. இல்ல நீங்க தவறான நீங்க பாருங்க. இங்க அனுமதி மட்டும் தான். காலேஜ் வந்து நீங்க ஆரம்பத்துல எஸ்டாப்லிஷ் பண்ணும்போது 60% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க சார். கொடுக்க மாட்டாங்க சார். நீங்க செக் பண்ணிட்டு வாங்க. நாங்க செக் பண்ண வேண்டாம். இப்ப மெட்ரோ திட்டம் இருக்கு. மெட்ரோ திட்டத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு? எந்த மெட்ரோ திட்டத்துக்கு? இப்ப ஏற்கனவே போயிட்டு பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3, இப்ப 3 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இல்லையா? அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் என்ன கொடுத்து எத்தனை சதவீதம் கொடுக்குறாங்க? நீங்க அக்ரிமெண்ட்ல என்ன போட்டீங்களோ அதை கொடுப்பாங்க. ரெண்டாவது ஃபேஸ்க்கு வந்து இவ்வளவு நாள் நீங்க கொடுக்கல. நீங்க ஆரம்பிச்சது ஸ்டேட் கவர்மெண்ட் பிளான ஆரம்பிச்சீங்க. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டே நீங்க கேட்கல. இங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல எங்கனால முடியல சென்ட்ரல் கவர்மெண்ட் வரணும்னு உடனே கன்சிடர் பண்ணுவாங்களா? அத லேட் பண்ணிருக்காங்க. லேட் ஆனது உண்மை, அதுல மறைப்பு இருக்குல்ல. ஆனா இந்த ஃபேஸ் 2 ஆரம்பிச்சது மாநிலத்தினுடைய மெட்ரோ ஸ்கீமா தான் அவங்க ஆரம்பிச்சது. அவங்களுடைய மெட்ரோ வெப்சைட்ல போனீங்கன்னா கூட இருக்கும். அப்படி அப்ப நீங்க மாநிலத்துல ஆரம்பிச்சுட்டு நீங்க முடியலங்கும் போது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் காசை கொடுக்கலன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? சார் அனுமதி யாரு கொடுத்தது? அனுமதி இல்லாம நம்ம யார் கொடுக்கறாங்கங்கறத இங்க கேள்வி. சார் வெறும் 28% ஒன்றிய அரசு கொடுக்கறது வெறும் 28% தான். சார் ஸ்கீமுக்கு என்ன கொடுப்பாங்களோ அத தான் கொடுப்பாங்க. என்ன அதுக்கு கொடுக்கணும்னு என்ன கணக்கு இருக்கு? ஆரம்பத்துல சும்மா இது வந்து மும்பைக்கு என்ன கொடுக்கற, டெல்லிக்கு என்ன கொடுக்கற, மற்ற மாநிலங்கள்ல ஊபிக்கு என்ன கொடுக்கற? சென்னையில ஏன் மெட்ரோ போடுறீங்க? ஏன் வந்து திருச்சியில நீங்க மெட்ரோ போடல? ஏன் கோயம்புத்தூர்ல மெட்ரோ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஏன் மதுரையில மெட்ரோ சர்வே நடக்குது. ஈரோட்ல மெட்ரோ போடல. இங்க பாருங்க, திருச்சி, மதுரை, சேலம் இந்த 3 சிட்டிக்கும் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சென்னையில ஃபேஸ் 2 ஸ்டார்ட் பண்ணீங்க? அதனால என்ன இங்க அதே மாதிரி ஜனத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பண்ணுவாங்க. இங்க ஏன் பண்ணீங்க? இது வந்து விதண்டாவாதமான கேள்வி. இல்ல நீங்க இங்க பாருங்க ஐயா, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரி கொடுக்கிற மாநிலங்கள்ல 2வது இடத்துல அதிகமான வரி வந்து தமிழ்நாடு கொடுக்குது ஒன்றிய அரசுக்கு. ஒன்றிய அரசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு கூட நம்ம கொடுக்கறது இல்ல. இதுல ஒரு ஐயாக்கு மட்டும் ஒரே ஒரு கேள்வி. இப்ப நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குற வரியில எவ்வளவு அங்க திருப்பி நமக்கு வருது? 29 பைசா. 29 பைசா. கரெக்ட். இது வந்து 10 தான் நம்மளுடைய போராட்டமே. கரெக்டா? ஆமா. சரி, இப்ப திமுக இப்ப உதாரணத்துக்கு ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க இந்த ₹1 கொடுத்ததுல எத்தனை பைசா வந்தா நியாயமானதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல இப்ப ஓபிக்கு 40 கொடுக்குறீங்கல்ல. இல்ல நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க மாநிலத்தை வஞ்சி ஒரே நிமிஷம் கேக்குற கேள்வி மட்டும் புரிஞ்சுக்கீங்க. ₹1 கொடுத்தா 29 காசு தான் கொடுக்குறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்கன்னு சொல்றீங்க. ஓகே, நான் உங்களை ஆர்குமெண்ட்டை ஏத்துக்கிறேன். இப்ப திமுக ஆட்சிக்கு வந்தா எவ்வளவு வாங்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? பிற மாநிலங்களுக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க. எங்களுக்குன்னு தனியா நீங்க ஒன்றும் கன்சிடர் பண்ண வேண்டாம். ஊபிக்கு ஒன்றும் இல்லை சார்,
என்ன பண்ணீங்க? சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷுக்கும் வந்து எவ்வளோ பண்ணீங்க பட்ஜெட்டில்? அங்கே ஒரு 17 இங்கே ஒரு 15 கொடுத்தீங்களே. எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க? வாழைப்பழத்தை கொடுத்தீங்க. இதெல்லாம் அநியாயமா தெரியலையா உங்களுக்கு? இல்ல நான் வந்து கேட்கறது வந்து என்ன கேட்குறீங்க? இப்போ இந்த 29 பைசாக்கு நீங்க எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இங்க இதுக்கு மட்டும் பதில் பிற மாநிலங்களுக்கு 40%, இப்போ ஊட்டிக்கு 40 கொடுக்குறீங்க, குஜராத்துக்கு 38 கொடுக்குறீங்க, பிற மாநிலங்களுக்கு கொடுக்கறத எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல என்ன தப்பு? அதிகமா வரி கொடுக்கும் போது எங்களுக்கு அதிகமா கொடுக்கணும், ஆனா நாங்க அதிகமா கேட்கல. பிற மாநிலங்களுக்கு கொடுக்கறத எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுல என்ன தப்புன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்க? இல்ல நான் அதுதான் உங்களுக்கு ஒரே ஒரு டேட்டா மட்டும் நான் சொல்றேன். என்ன டேட்டா இருக்கு? டேட்டா என்ன வேணாலும் யாரு வேணாலும் என்ன வேணாலும் எழுதி வச்சுக்கலாம். டேட்டா பெரிய டேட்டா. சும்மா இருங்க சார். நீங்க இங்க பாருங்க, ஒன்றிய அரசுக்கு கூஜா தூக்கலாம், அது தப்பு இல்ல. ஒரே அளவுக்கு இந்த மோடி அரசு எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கற மாதிரி கொடுக்கலாங்கிறார். மகாராஷ்டிராக்கு வெறும் 1 ரூபாய்க்கு 8 பைசா கொடுக்குறாங்க. யார் சொன்னா? நான் சொல்றேன், கவர்மெண்ட் சொல்லுது. சரி, கவர்மெண்ட் 8 பைசா கொடுத்தா போதுமா? அடுத்தது கர்நாடகாவுக்கு 1 ரூபாய்க்கு 15 காசு கொடுக்குது. 15 காசு கொடுத்தா போதுமா? ஹரியானாக்கு 1 ரூபாய்க்கு 18 காசு கொடுக்குது. 18 காசு கொடுத்தா போதுமா? குஜராத்துக்கு 28 பைசா கொடுக்குது. கொடுத்தா போதுமா? தமிழ்நாட்டுக்கு 29. அப்ப நம்மளை விட மாநிலங்கள் கம்மியா இல்லையா இருக்கிறாங்க. அதை சொல்றதுக்காக தான் உங்களுக்கு இல்ல அடுத்தது இன்னொரு கேள்வி. 29 காசு கம்மி நானே கூட ஒத்துக்கிறேன். அதுல மாற்று கருத்து நான் சொல்ல வரல. எவ்வளவு கொடுக்கலாம் திமுக நினைச்சதுன்னு மட்டும் சொல்லுங்க. நீங்க நான் சொல்றது குஜராத்துக்கு நீங்க வந்து குஜராத்துக்கு நம்மளை விட கம்மி இல்ல. ஊபிக்கு என்ன கொடுத்தீங்க? ஊபிக்கு எவ்வளவு கொடுக்கலாம் நீங்க சொல்றீங்க? சொல்லுங்க. 40 கொடுத்துருக்கு. சரி, அப்ப வந்து 40க்கு கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா 40 இல்ல, அது ஒரு ஜாஸ்தியாவே கொடுக்குறாங்க. 2.73 மடங்கு கொடுக்குறாங்க. 1 ரூபாய்க்கு 2 ரூபாய் 73 காசு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம கேட்கறது என்னன்னா, நீங்க சொல்லுங்க தம்பி, இப்ப 1 ரூபாய்க்கு 29 காசு கம்மின்றார். எவ்வளவு வாங்கினா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்க நீங்க? பரவாயில்லன்னு யாரு பிச்சை அங்க போடுறாங்க? அவன் பிச்சை போடுறானா? உரிமையை கேட்கறேன்னு வச்சுக்கங்க. எவ்வளவு கேட்டா உரிமைன்னு சொல்றீங்க? 60% எடுத்துக்கோங்க, 40% மாலை எடுத்துக்கோங்க. 40 காசு கொடுங்கன்றாங்கல்ல, 40 காசு கொடுங்க. திமுக வந்து இப்ப 2024 தேர்தல் வாக்குறுதியில கொடுத்திருந்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை எவ்வளவு உயர்த்தி தருவோம்னு சொன்னாங்கன்னு தெரியுமா? ஐயா 40 சொல்றாரு. வெறும் 33% நாங்க கொடுப்பாங்கன்னு வாக்குறுதி. திமுகவுடைய 2024 பாராளுமன்ற தேர்தல் வாக்குறுதி. அப்ப 29ல இருந்து 33 காசு ஏத்தி கொடுக்கறதுக்கு தான் உங்களுடைய இவ்வளவு பெரிய டிராமாவா? நீ அவனை பாரு இவனை பாருன்றீங்க. வெறும் 33 காசு நாங்க ஆட்சிக்கு வந்தா தருவோம்னு சொல்லிருக்காங்க. அப்ப இத 29 பைசா மோடி நீங்க ரொம்ப அப்ப கலட்டா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப திருப்பி பாரதிய ஜனதா என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நாங்க உங்களை வேற மாதிரி கூப்பிட வேண்டியது வரும்னு சொன்னோடனே அது அப்படியே அமர்ந்து போச்சு. அப்போ நீங்க 29 காசு ரொம்ப கம்மின்னு இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நாங்க வர மாதிரி நீங்க இப்ப சொல்ற மாதிரியே உத்தரப்பிரதேசுக்கு 2 ரூபாய் 73 காசு கொடுக்குற மாதிரி எங்களுக்கு 2 ரூபாய் 73 காசு நாங்க வாங்கி தருவோம்னு ஏன் தேர்தல் அறிக்கையில கொடுக்கல? ஏன் வெறும் 33 காசு நாங்க கிடைக்குங்கிற மாதிரி ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? அப்ப இதுலயும் டபுள் ஸ்டாண்டர்டா? அப்ப ஒவ்வொன்றும் ஐயா சொல்றல எல்லாத்துலயுமே நான் சொல்றேன், திமுகவும் மத்தவங்களும் பார்க்கும்போது அவங்களுக்குன்னா ஒண்ணு, அடுத்தவனுக்குன்னா ஒண்ணு. இது பெரிய டபுள் ஸ்டாண்டர்ட். சார் பட்ஜெட்ல ஒதுக்கீடு என்னங்க பண்றீங்க? பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன பண்றீங்க? பட்ஜெட் ஒதுக்கீடு என்ன? இப்ப நீங்க கேட்டது என்ன வந்து 1 ரூபாய்க்கு எவ்வளவு வரி வருதுன்னு கேட்டீங்க. பட்ஜெட்டுக்கு தனியா நம்ம வரும் அடுத்தது. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? 29 காசு 10ல யூபிக்கு 2 ரூபாய் 73 காசு கொடுக்குறாங்க, எங்களுக்கும் கொடுங்க. நீங்க வாக்குறுதியில கொடுக்கல, வெறும் 33 காசு கொடுத்திருக்கீங்க. பேசுறது வேற மாதிரி பேசுறீங்க. அப்ப இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமையா வருது இல்ல? நீங்க என்ன உங்களுக்காக செய்யறீங்களோ அதை வெளிப்படையா பேசுனீங்கன்னா நம்ம அதை கேள்வி கேட்க போறோம். எங்க கஜா புயல்ல இருந்து எத்தனை புயல் வந்துச்சு? என்ன புயலுக்கு வந்து கொடுக்காதத நானே கண்டிக்கிறேன். பாரதிய ஜனதா வந்து அது பெரிய வந்து தவறு பண்ணிருக்கு. அதை நான் ஒரு தமிழக குடிமகனா கட்டாயமா கண்டிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு இயற்கை பேரிடருங்கிறத வந்து நம்ம பிளானிங் வச்சிருக்கோம். அதான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம்னே இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. என்னதான் நம்ம பண்ணினாலும் ஒரு இயற்கை சீற்றம் வரும்போது சேதாரம் இவ்வளவுதான் வரும்னு யாருனாலே அளவெடுக்கும். ஏன்னா இயற்கை சீற்றம் எப்படி வருது எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு வராது. அதை வந்து நீங்க எதிர்பார்க்கலாமே ஒழிய துல்லியமா வந்து நீங்க கணிக்க முடியாது. அப்ப அதுல நமக்கு உளுந்த இடி பேரிடி, அதுல மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு பாரதிய ஜனதா கட்டாயம் நமக்கு வந்து காசை கொடுத்துருக்கணும். ஆனா நீங்க காசை கேட்கிற மாதிரியா கேட்கறீங்க? ஒவ்வொரு தடவையும் ஒரு 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 மத்திய அரசாங்கம் கால்ல விழுந்து கேட்க வேண்டாம். இப்ப யாருக்காவது காசை கேட்கணும்னாக்கா நம்ம கால்ல விழுந்தா நம்ம உரிமைங்க, அது நம்ம உரிமை. உரிமைடா அப்படின்னாக்கா நம்ம உரிமை. நீங்க கொடுக்க வேண்டியது அவன் கடமை. ஒரு அப்பா மகன் எவ்வளவு பெரிய உறவு, கணவன் மனைவி எவ்வளவு பெரிய உறவு, ஒரு குடும்பத்துல எவ்வளவு பெரிய உறவு. இந்த ஒரு உறவுக்குள்ளாரியே எல்லா கடமைகளும் இருக்கு, எல்லா உரிமைகளும் இருக்கு. இப்படிதான் போய் நம்ம பேசிட்டு இருக்கோமா? ஏங்க அங்க இருந்து சென்ட்ரல் கமிட்டி வந்தானே, அப்ப இந்த கமிட்டி எல்லாம் கந்துடைப்பு கமிட்டியா? நீங்க மத்திய அரசாங்கத்தோட நீங்க ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து அவங்களுடைய கருத்துக்கு நீங்க உடன்படணுங்கிற அவசியம் இல்லை.
அவங்க ஏதாவது நம்ம டிக்டேட்டர்ஷிப் பண்ணாங்கன்னா உடன்படணுங்கிறது இல்லை. ஆனா எப்ப பாரு ஒரு மத்திய அரசாங்கத்தை வந்து ஒரு எதிரி, இப்ப கூட என்ன பேசினாரு, நாங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறார். என்ன வார்த்தை அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது? நம்ம வந்து ஒரு தமிழ்நாடுங்கிறது வந்து பாரத நாட்டினுடைய அங்கம் இல்லையா? அப்படி நினைக்கலையேங்க. ஒன்றிய அரசு நினைக்கலையே. அவங்க தான் நினைக்கல, நம்மளும் அப்படியே பேசுறதா? நம்ம அப்படி பேசக்கூடாதுதான். பட் ஆனா அவங்க நினைக்கிறது தப்பு இல்லையா? அது என்ன பேச்சு? இந்த மாதிரியே நீங்க இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் சீமான் இங்க பாருங்க, சீமான் என்ன சொல்றாரு, நான் ஆட்சிக்கு வந்தா நான் வரியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அப்ப எல்லாம் என்ன புடுங்குவாரு இவரு? வரியை கொடுக்காம விட்டுருவாங்களா? அப்ப அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. நம்ம சொல்றது சீமான் ஆகட்டும் யார் ஆகட்டும் பிரிவினைவாத பேச்சை யாரா இருந்தாலும் தடுக்கணும். பிரிவினைவாத அது பிரிவினைவாத நம்ம மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய பாருங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஒரு மாநிலத்துக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம், நமக்கு வந்து ஒரு 38 மாவட்டம் இருக்கு தமிழ்நாட்டுல. நீங்க அந்த மாவட்டத்தை வந்து நீங்க வந்து புறக்கணிக்கிற மாதிரி இருக்கனால அந்த மாநிலத்தில் இருக்கீங்க பூரா உங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வரி செலுத்த மாட்டேன்னா விட்டுருவீங்களா நீங்க? சார் நாம இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல எல்லா மாநிலத்துக்கும் எல்லா மாவட்டத்துக்கும் தான் நம்ம கிடைக்கக்கூடிய வரியில இருந்து ஈக்குவலா பிரிச்சு என்ன வரி வருதோ அதை டிவைடட் பை 38 போட்டு எல்லா மாவட்டத்துக்கும் கொடுக்குறோமா? இது யாருமே கொடுக்க முடியாது. குடும்பத்துல கூட ஒரு நல்லா சம்பாதிக்கிற பையன் வந்து ஒரு அதிக வருமானம் வரக்கூடிய பையனும் இருப்பான், ஒரு அதிக வருமானம் வராத பையனும் இருப்பான். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு அம்மாவா இருக்கிறவங்க ஏதாவது ஒரு வகையில வாங்கி இருக்கிறவன் இல்லாதவனுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது குடும்பம் நடத்துறதுலயே நடக்கக்கூடிய. சரி இங்க பாருங்க, நீங்க எதை வேணாலும் பேசலாம். உங்களுக்கு வந்து ஒன்றிய அரசு நீங்க செய்யறது நியாயம். நான் அப்படி சொல்லவே இல்லை. நான் ஒன்றிய அரசு செய்யறது நியாயம் எங்கேயாவது சொன்னா பாருங்க, ஒன்றிய அரசு சொல்றது வேற செய்யறது வேற. இல்ல ஒன்றிய அரசு இதேதான் குற்றச்சாட்டு சொல்றேன். நீங்க வந்து பேரிடருக்கு வந்து நீங்க கொடுத்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை, கட்டாயம். அதை நீங்க கொடுக்கல. கேட்டு வாங்குற அளவுக்கு கொடுக்கல. ஒரு நல்ல சுமூகமான உறவு வச்சிருக்கீங்களாங்கிறதா என்னுடைய கேள்வி. வேற எதுவுமே ஏங்க வெளியில பூரா என்ன பேசுறான், கள்ள உறவு வச்சிருக்கோங்கிறான். அப்புறம் இனி நாங்க என்ன தப்பா? ராஜ்நாத் சிங் வந்து நீங்க காயின் கொண்டு வந்து இங்க கூப்பிட்டு வந்தீங்களா இல்லையா? அதை வச்சுதான் கள்ள உறவுன்றீங்களா? இல்ல, கள்ள உறவு நான் சொல்லல, அது நீங்க கூப்பிட்டு வாங்க, அதெல்லாம் நான் பாராட்டி பேசியிருக்கேன். ஆனா நீங்க ஒரு அரசாங்கம், ஒரு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எப்பயுமே வந்து ஒரு இணைந்த கைகளா செயல்படணும். ரெண்டு கையும் இப்படி திருப்பிட்டு இருந்துச்சுன்னா நீங்க எந்த பொருளை எடுக்க முடியும்? ஒரு பொருளை எடுக்கணும்னா கூட ரெண்டு கையும் இப்படி ஒண்ணு சேர்ந்தாதான் எடுக்க முடியும். நீங்க கையை இப்படி திருப்பி அவங்க பாருங்க, தமிழ்நாடு வந்து அவங்க ஆளுகின்ற மாநிலத்துக்கு ஒரு பார்வை, அவங்க ஆளாத மாநிலம். அதனாலதான் சொன்னேன், என்ன வரி எங்க கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிரால யார் ஆள்றாங்க 8 பைசா தான் கொடுக்குறாங்க. குஜராத்ல யார் ஆள்றாங்க நம்மள விட கம்மியா கொடுக்குறாங்க. கர்நாடகால யார் ஆண்டுட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடி கம்மியா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க இத மாத்திரம் பாக்காதீங்க. இல்ல இத மாத்திரம் பாக்காதீங்க. பட்ஜெட்ல மகாராஷ்டிராவுக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க, இதே ஆந்திராவுக்கு எவ்வளவு பண்ணிருக்காங்க, இதுக்கு எவ்வளவு பீகாருக்கு பண்ணிருக்காங்க, ஊபிக்கு பண்ணிருக்காங்க, குஜராத்துக்கு அந்த ஒதுக்கீடு எடுத்து பட்ஜெட் ஒதுக்கீட பாருங்க. எத்தனை ஸ்கீம் வருது அங்க எல்லாம், எத்தனை ஸ்கீம், நியூ ஸ்கீம். ஏங்க ஒரு ஆஸ்பத்திரி எவ்வளவு நாள் அங்க கட்டலாம், எத்தனை அதுக்கு பின்னாடி எத்தனை ஆஸ்பத்திரி ஓபன் பண்ணிட்டான். என்ன இதெல்லாம் வைத்தறிச்சா உங்களுக்கு வரலையா? ரத்தம் கொதிக்கலையா உங்களுக்கு? அந்த இவர் இத பத்தி பேசுறாரு, எய்ம்ஸ் பத்தி பேசுறாரு. அந்த எய்ம்ஸ் வந்து இப்ப காலேஜ் நடக்காம இருக்கா? அட்மிஷன் இல்லாம இருக்கா? எங்க இருக்கு? அங்க காலேஜ் கோயம்புத்தூர் ராமநாதபுரத்துல வச்சிட்டு உட்கார்ந்து இருக்கு. இப்ப பில்டிங் கொடுக்கிறதுக்கு அந்த இடத்தை கரெக்ட் பண்ணி கொடுக்கறது யார் சொன்னா? இடத்தை அந்த பிரச்சனை மாணிக்க தாகூர் வந்து அந்த கமிட்டியோட மெம்பர், அவர் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சி, அவர் பேசினதெல்லாம் நம்ம கேட்கலையா? சார் இங்க பாருங்க, நீங்க கேட்கலையா? இங்க பாருங்க, தப்பு பண்றீங்க. அதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே அந்த இடத்த இது பென்சிங் போட்டு 4-5 வருஷம் ஆச்சு. அந்த இடத்துக்கு ஃபென்சிங் போட்டு 5 வருஷம் ஆச்சு. எடப்பாடி பீரியட்லயே இடத்த அது பண்ணி எடுத்து கொடுத்தாச்சு. இல்ல அது லேட் ஆச்சுங்கறத அதல்ல எவ்வளவு என்னங்க லேட்? 10 வருஷமா லேட் ஆயி போச்சு. அவங்களுடைய சார் அதெல்லாம் அயோக்கிய பயலு, திண்ணி பயலுவா. அவங்க பூரா கொலைகார கூட்டம். எத்தனை மந்திரி கொலை பண்ணி கொலை கேஸ் இருக்கு, எத்தனை பேர் ரேப் பண்ண கேஸ் இருக்கு. இவங்க எல்லாம் இருக்கும்போது என்னமோ தமிழ்நாட்டு மந்திரிகள் தான் என்னமோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நீங்க இவ்வளவு நேரம் வாசிச்சீங்களே. நீங்க ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்களை எடுத்து பாருங்க. இதே அமித்ஷா மேல கொலை கேஸ், அந்த கொலை கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து பண்ணாங்க. அமித்ஷாவா இருந்தாலும் மோடியா இருந்தாலும் தப்பு பண்ண யாரு மேல இருந்தாலும் வழக்கு பாயணும். கடைசியில் அவரை விடுதலை பண்ணதுக்காக ஒருத்தனுக்கு கவர்னர் போஸ்ட், ஒருத்தருக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் போஸ்ட். இதெல்லாம் என்ன அநியாயம்? எத்தனையோ வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல போடுறீங்க. இப்ப அமித்ஷா மேல நீங்க சொல்ற மாதிரி உண்மையாலுமே கொலை வழக்கு இருந்தா அதை ஏன் நீங்க போடல?
நாங்க என்ன அதான் போட்டுதான் அதுக்கப்புறம் குற்றவாளி அல்லன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்துருச்சு. திருப்பி மறுபடியும் அப்பீல் போங்க. அதை எங்க போறது? அதெல்லாம் டபுள் பெஞ்சில கொடுத்தாச்சு. அவருக்கு கவர்னர் பொறுப்பு வந்து அவர் இல்லன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அதான் கவர்னர் பொறுப்பு கொடுத்து அவர் ரிட்டையர்ட் ஆகி போயிட்டாரு. நம்ம வந்து இப்ப இருக்கக்கூடிய மந்திரிகளை வந்து நம்ம விமர்சிக்கிறோம், கேள்வி கேட்கிறோம்னா கோர்ட்ல கேஸ் இருக்குது, கோர்ட்டே வந்து கேள்வி கேட்கிறோம். இதெல்லாம் வந்து அமித்ஷா மேலயோ மோடி மேலயோ கேஸ் இருந்து நம்ம கேட்டோம்னா நம்ம இதே விமர்சனத்தை அவங்க மேலயும் தானே வைப்போம். சரி, அவங்க மேலயும் தானே வைப்போம்.